ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இப்போ நம்ம இந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து ஸ்லீவ் இல்லாமல் ஃப்ரில்லு வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்குரிய மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் ஃப்ரில்லு வந்து எப்படி வைக்க போகிறது மட்டும்தான் பார்க்க போகிறோம். இப்போ சுற்றளவு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை வந்து 4ஆக மடிச்சுக்கோங்க. ஓப்பன் வந்து உங்களை ஆப்போசிட்டில் இருக்கணும், க்ளோஸ் வந்து உங்களை பார்த்துருக்கணும். லென்த், அதாவது வேஸ்ட் லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.5 இன்ச்சு. அது வரைக்கும் மெஷர் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் கொடுத்துடலாம். அடுத்து ஆம்கோல், நெக்கு இது எல்லாமே மெஷர் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு. அடுத்த ஷோல்டர் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம உருட்டி அடிச்சிடுவோம். அதனால் லென்த் வந்து கம்மியாக தான் வரும். அடுத்த ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு. அடுத்து ஆம்கோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு. ஆப்போசிட்லேயும் 3.5 இன்ச்சு மெஷர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம கட்டம் கொடுத்துக்கலாம். இல்லை இதுக்குரிய நீங்கள் கால்குலேட் வீடியோ இல்லை நம்ம ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி போடணுன்னு வீடியோ கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து கழுத்தோட உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் 3.5 இன்ச்சு மெஷர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 இன்ச்சு கூட மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து பஸ்ட்டோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து 6 இன்ச்சு. அதில் மார்க் பண்ணிக்குவோம். அடுத்து வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச்சு. அதையும் மெஷர் பண்ணிக்குவோம். நம்ம ஆம்கோலில் அந்த பஸ்ட் ரவுண்ட் குறிக்கிறோம் பாருங்கள், அதில் தான் வந்து அந்த பெண்டு வந்து உங்களுக்கு கட் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்டிச்சிங் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த இடத்துல கரெக்டாக ஒரு வீஸ்னஸ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் பாயிண்ட் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்நேரம் நம்ம மெஷர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால் அந்த மார்க்கையும் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாக விரித்து பார்ப்போம். நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருக்கும். இதில் ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடுவோம். அதாவது ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் ஷோல்டர் வந்து நம்ம இது வந்து பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரோப் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி அதை முடிச்சாச்சு. ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக கிடையாது. ஒரு சைடு மட்டும் ஃப்ரில் வச்சு நம்ம நீட்டாக வந்து அந்த குழந்தைக்கு அழகாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்குரிய ஃபுல் வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணிட்டு ஒரு சைடு நம்ம அந்த ஷோல்டர் கட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னல, அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோலும் அதுவும் ஒரே மாதிரி, அதாவது அந்த நெக்கு ஒன்று போல் வரனால லைட்டாக மட்டும் நெக்கை மேலே ஏற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து அந்த ஃபுல் அந்த நம்ம கீழே மெஷர் பண்ணியிருக்க அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அந்த ரோப் மட்டும் ஸ்டிச் பண்ணோம். அதுக்கு நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் வேணும். அதனால் நம்ம கட் பண்ணால் ஷோல்டரை வச்சுட்டு நம்ம சென்டர் பாயிண்ட் மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ரோப் ஜாயின் பண்ணோம். இடம் தெரியாமல் மாற்றி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரோப்பு கீழே இறங்கிட்டே வரும். அதனால் சென்டர் மார்க் பண்ணி அந்த இடத்துல நம்ம அந்த லைன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக எப்போதும் போல் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவில் இப்போவும் சொல்கிறேன், அந்த ஃப்ரில் வைக்கிறது மட்டும் எவ்வளோ நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணலான்றதை பார்த்துடலாம். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு குழந்தைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஃப்ரில் சுருக்கம் வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து 3 இன்ச்சில் நல்லா லென்த்தாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பேக்கில் வரணும், ஃப்ரண்ட்டில் வரணும், ஃபுல்லாகவே வரும். அப்படி இருக்கையில் நல்லா லென்த்தாக ஒரு 30 இன்ச்சுக்கு 30 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 இன்ச்சு. நீளம் அடுத்த அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சில் ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 15ஆக மடிச்சிருக்கனால 2 பீஸ் எடுத்துக்குவோம். எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நம்ம அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் இப்போ எந்த அளவுக்கு லென்த்தாக நீங்கள் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு லென்த்தாக எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆன் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம நல்ல பீஸ்லேயும் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே லென்த்துக்கு நல்ல துணியிலையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பத்தலை அப்படின்னா திரும்பி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து லென்த்தாகவே எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கூட நம்ம அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் சைடு மட்டும் மேலே ஷோல்டர்லேருந்து அடுத்த நெக் வரைக்கும், அதாவது நம்ம ஆம்கோல் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரில் வந்து நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரில்லை வந்து லைனிங் மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம்.
ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக லைனிங் ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரில்லை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துடலாம். ஃபுல்லாக திருப்பிட்டு ஒரு அமுக்கு தையல் ஃபுல்லாக அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி சைடு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லைனிங் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது மாதிரி பட்டு ட்ரெஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமயம் வந்து 2 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். புதுசாக தைக்கிறவங்க ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. எல்லாமே பழகிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். பழகிட்டால் எதுவுமே கஷ்டம் இல்லைன்னா. இதே மாதிரியே அந்த 2 பீஸையுமே இப்போ ஏற்கனவே ஒரு பீஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸு ஃபுல்லாக வந்து லைனிங் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். பேக் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பின்னாடி வந்து நம்ம அந்த கொக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கொக்கி வைக்கிறனால அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து மாறக்கூடாது. ஐ மீன் அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அது வந்து பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணி அந்த ரோப் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் அழிச்சிடாதீங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரில் உங்களால் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கு மட்டும் கொஞ்சோண்டு இடம் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரில் வைக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி குட்டி குட்டியாக மடிப்பு வச்சு ஆரம்பிக்கலாம். ஈவனாக ஒன்று போல் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும். இது கீழே ஒரு அமுக்கு தையல் போட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு அயனிங் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிரும். வேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இருக்காமல் இது மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் காமிச்சு நம்ம குழந்தைங்களுக்கு போடையில நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து கேட்கலாம் அந்த கோல்டன் கலர் எதுக்கு ஆரம்பத்தில் காமிச்சிங்கன்னு. அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். அந்த கோல்டன் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் பெல்ட் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சாக இருக்கும். இந்த குழந்தைக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். பட் ஆனால் வீடியோ வந்து எடுக்கலை. ஒரு ஐடியா தான். உங்களுக்கு வேணும்னா இதோட கான்ட்ராஸ்ட் கலரில் வேறு கலரில் வந்து நீங்கள் வேஸ்ட் பெல்ட் கூட செஞ்சு போட்டுக்கலாம். இப்போல்லாம் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் பெல்ட் வந்து வாங்குறது கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அவங்கவுங்களே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறாங்க. சூப்பராகவே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட் பெல்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது நம்ம ஏற்கனவே 2 வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக அதை மறக்காமல் இப்போ பாருங்கள். இல்லை உங்களுக்கு வீடியோ புதுசாக வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அமுக்கு தையலும் அடித்தாச்சு. இதை நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ பேக் பீஸை வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் லைனிங். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் மாற்றிடாதீங்க. நம்ம அந்த கோடு போட்டிருப்போம். அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். எது மேலே வரும் எது கீழே வரும்ன்றது தெரிஞ்சிடும். இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக அந்த ஃப்ரில் வந்து தனித்தனியாக வச்சுக்குவோம். நம்ம ஒரே லென்த்தாக தான் வச்சுருக்கோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆரம்பத்திலே கட் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு சைடு வச்சாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. பாட்டம் பீஸ் வந்து நம்ம விருப்பம்தான். எப்போதும் போல் நம்ம சின்ன சின்னதாக சுருக்க வச்சு ஃபுல்லாக ரவுண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஒரு சின்னதாக ட்ரை பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டன் பீஸ் ஸ்டிச் பண்ணணும். அடுத்து கீழே வந்து அந்த ரவுண்டு டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிரும். இந்த டிஃப்ரெண்ட் காமிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் வேறு என்ன டிஃப்ரெண்ட்
பண்ணியிருந்திருக்கலான்னு உங்களுக்கு ஐடியா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு. அடுத்து பட்டன் பீஸ், கொக்கி பீஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து தான் பார்த்திங்க அப்படின்னா பட்டன் பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வழக்கம் போல் தைக்கிற பட்டன் பீஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் அவுட்ஃபிட்டையும் நான் இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோவை போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்றதை ஒரு சின்ன ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா எங்களுக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக்கையும் போட்டு விடுங்க. இந்த ஃப்ராகோட ஃபுல் அவுட்ஃபிட் பார்ப்போம். இதுதான். Thank you friends. Bye.